விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. பந்தல் காய்கறி சாகுபடியில கோவக்காய் சாகுபடி அதிக வருமானம் தரக்கூடிய ஒரு பயிர் தாங்க. இந்த கோவக்காய் சாகுபடி செய்வதற்கு நிலத்தை எப்படி வளப்படுத்தணும்? எத்தனை அடிக்கு ஒரு கன்ன நடணும்? ஹைபிரிட் விதை சிறந்ததா? நாட்டு கோவக்காய் சிறந்ததா? ஏக்கருக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கும்? பூச்சி மேலாண்மை என்ன செய்யணும்? போன்ற அனைத்து தகவலும் திரு வேளாண் பொறியாளர் திரு பிரிட்டோராஜ் அவர்களிடம் கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குறுகிய காலத்துல பந்தல் விவசாயத்துல அதிகமான லாபம் பெறக்கூடிய ஒரு முக்கியமான பயிரை பத்தின விழிப்புணர்வு பதிவுங்க. அந்த பயிர் பேரு கோவக்காய். இந்த கோவக்காய் வருட பயிர். ரெண்டு விதமான விஷயம் இருக்குங்க. ஒன்று நாட்டு பயிர் இருக்கு, இன்னொன்று ஹைபிரிட் இருக்குங்க. நாட்டு பயிருங்கிறது உத்தேசமா 2.5 வருஷத்துல இருந்து 3 வருஷம் வரலாம் வச்சுக்கலாம். ஹைபிரிட் அப்படிங்கிறது 1.5 வருஷம் வச்சுக்கலாங்க. அந்த மாதிரி பண்ணலாம். இந்த கோவக்காய் டிமாண்ட் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு இன்னைக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது ஆயுர்வேதத்துல சர்க்கரை, ஆஸ்மா, மஞ்சள் காமாலை அதுக்கெல்லாம் ஒரு பெரிய தோல் சம்பந்தமான வியாதிகள் இதுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வா இருக்கு. அடுத்து முக்கியமானது பாத்தீங்கன்னா, இது வைட்டமின் சி இருக்கிறதுனால வெளிநாடுகளுக்கும் பெரிய அளவுல ஏற்றுமதி ஆகக்கூடிய ஒரு முக்கியமான பயிரா இருக்குங்க. நம்ம தென்னிந்தியால விளையக்கூடிய இந்த பயிரை எல்லா பகுதியில விளைஞ்சாலும் நம்ம தமிழ்நாட்டோட மண் வகையில வரக்கூடிய இந்த பயிர்களுக்குன்னு ஒரு தனி மார்க்கெட் இருக்குங்க நம்ம தென்னிந்திய மார்க்கெட்ல. இந்த பயிரோட அடிப்படை என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம குறைஞ்சபட்சம் இந்த மழை நாட்கள்ல நல்லா உருவாக்கி நல்ல லாபம் பெறலாம். அதே மாதிரி நல்ல வெயில் நாட்கள்லயும் நல்ல லாபம் தருங்க. அந்த மாதிரி பண்ணலாம். ஒரு ஏக்கருக்கு எண்ணிக்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹைபிரிடு குச்சியை நம்ம வாங்குறோம் அப்படின்னு சொன்னா, அதாவது பையில நாத்து போட்டு தருவாங்க. அந்த நாத்தை நம்ம ஏக்கருக்கு உத்தேசமா 400 இருந்து 420 எண்ணிக்கையிலான குச்சிகள் கிடைக்குங்க. அது 10 அடிக்கு 10 அடி அப்படிங்கிற இடைவெளியில நம்ம நடலாம். பந்தலுக்கு நடுவா 10 அடிக்கு 10 அடி அப்படிங்கிற விதத்துல நடலாம். பொதுவாக இந்த பயிரோட முக்கியமான தன்மை என்ன அப்படின்னா, அதிகமா கிளை விட்டு வளர்ந்தா தான் லாபம் தரக்கூடிய ஒரு முக்கியமான பயிர். அப்படிங்கிறப்ப இதோட நில தயாரிப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னா, சின்ன டிராக்டர் வச்சு எல்லா பக்கத்துலயும் எல்லா மண்ணையும் 2ல இருந்து 3 தடவை நல்லா உழுகணுங்க. அப்படி உழுகிறப்ப நம்ம என்ன செய்யணும்னா, 2வது தடவை உழுது முடிஞ்ச உடனே குறைஞ்சபட்சம் ஒரு ஏக்கர் நிலத்துக்கு 3 டிராக்டர் லோடாவது நாட்டு மாட்டு சாணம் இருந்ததுன்னா மிகவும் சிறப்பு. அது நம்ம கொட்டி வச்சுட்டு, அந்த நாட்டு மாட்டு சாணத்தோட ஒவ்வொரு குவியலுக்கும் ஒரு 25 கிலோ வேப்பம் புண்ணாக்கு, 10 கிலோ கடலை புண்ணாக்கு, 4 கிலோ அசோஸ்பைலம், 2 கிலோ பாஸ்போ பாக்டீரியா, 3/4 கிலோ சூடோமோனாஸ் இதை கலந்து நம்ம பரட்டி விட்டு வச்சிருந்து நம்ம தென்னை மட்டையை போட்டு மூடி மேலே கல்லை தூக்கி வைக்கலாங்க. பொதுவாக மழைக்காலத்தில் இது கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும். அல்லது வெயில் மண்டை புழக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதோட நுண்ணுயிர் பெருக்கம் குறையுமே அப்படிங்கிறதுக்காக நம்ம இப்படி பண்ணலாம். இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, பொதுவாக அந்த சாண குவியலை நம்ம நடுவில் குழியை ஏற்படுத்தி அதுக்குள்ள இந்த பொருள்கள் எல்லாம் நம்ம பரவலாக போட்டு வச்சுட்டு, ஒரு வாளியில மீனமிலம் இருந்ததுன்னா 20 லிட்டர் வாளியில அரை லிட்டர் அளவுக்கு மீனமிலத்தை கலந்துக்கலாம். அல்லது ஈயம் கரைசல் கலந்துக்கலாம், அல்லது பஞ்சகவியா கலந்துக்கலாம். பஞ்சகவியனா 1 லிட்டர் கூட கலந்துக்கலாம். இதை நம்ம என்ன செய்யலாம்னா, நம்ம சாணத்தை பெரட்டுறப்ப அப்படியே தெளிச்சு பெரட்டலாம். பெரட்டி மூடி வைக்கலாங்க. ஒரு 8ல இருந்து 10 நாள் கணக்கு. அதுக்கப்புறம் அதை எடுத்து நிலத்துல எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்ல விசிறி விட்டுட்டு, அதுக்கப்புறம் 3வது உழவு நம்ம போடலாம். இது எதுக்கு நம்ம செய்யணும் அப்படின்னு சொன்னா, வேர் வளர்ந்து எல்லா பக்கத்துலயும் நல்லா பரவலா வளர்ந்தாதான் அதிகமான குடிகள் படருங்க. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம இந்த இடத்துல சொல்லி ஆகணும். பொதுவா எந்த ஒரு பந்தல் காய்கறிகள்லயும் வைரஸ் நோய் அதிகமா வரும் அப்படின்னாலுமே, நம்ம இந்த பயிரை பொறுத்தவரை நம்ம என்ன பண்ணணும்னா, நல்லா அடி ஆழம் வரலும் உழுது, முக்கியமா மழைக்காலத்திற்கு முந்தின காலம், நம்ம செப்டம்பர், ஆகஸ்ட், செப்டம்பர் அந்த நேரத்துல நல்லா உழுது, வெயில் நம்ம மண்ணை நல்ல மண் மேல அடிச்சு
அதுல இருக்கக்கூடிய நோய் கிருமிகள் எல்லாம் சாகடிக்கிற மாதிரியான ஒரு அமைப்பை நம்ம ஏற்படுத்திக்கிறது நல்லது. பொதுவா அந்த மண்ணு நல்லா இருக்கிறப்ப நமக்கு நோய் கிருமிகளோட தாக்கம் பெரிய அளவுல குறையுங்க, வைரஸ் கிருமிகளோட தாக்கம். சரிங்களா? அதனால பொதுவா அந்த நல்ல வெயில் இருக்கக்கூடிய ஆகஸ்ட் செப்டம்பர்ல நல்ல முதல் 2 உழவு உழுதுட்டு 3வது உழவை இது பண்ணி பொதுவா அக்டோபர் முதல் வாரத்துல நம்ம ஏத்தி அதாவது கண்ணை நடுற மாதிரி பார்த்துக்கலாம். இது வந்து அடிப்படையான ஒரு விஷயம். இதை பண்ணதுக்கு அப்புறம் ஒரு குழி எடுக்கிறோம். அந்த குழி வந்து முடிஞ்ச அளவுக்கு 2 அடிக்கு 2 அடிக்கு 2 அடி அப்படி குழி எடுத்து குழியை பாதி இழுத்து விட்டுட்டு இந்த நம்ம வாங்கிட்டு வந்த கோவக்கண்ணை நடுவில் வச்சு பக்கவாட்டு பதியில் ஒரு குழிக்கு ஊட்டமேற்றிய தொழு உரம்னா ஒரு 3 கிலோ போடலாங்க. அப்படி இல்லைன்னா அசோஸ்பைரிலம் வந்து ஒரு 200 கிராம், பாஸ்போ பாக்டீரியா 100 கிராம், சூடோமோனாஸ் வந்து 10 கிராம், வேப்ப முன்னாக்கு 1/2 கிலோ, இதெல்லாம் நம்ம பக்கவாட்டு பகுதியில் போட்டுட்டு இழுத்து மூடி தண்ணி கொடுக்கலாம். தண்ணி கொடுத்ததுக்கப்புறம் 3வது நாள் வந்து கண்டிப்பா இன்னொரு தண்ணி கொடுக்கணுங்க, உயிர் தண்ணி கொடுக்கணும். பொதுவாக பாசனம்ங்கிறது 7 நாளைக்கு ஒரு தடவை அல்லது 10 நாளைக்கு ஒரு தடவை. அது வந்து மண்ணோட அமைப்பை பொறுத்து. மண்ணில் களிமண் தன்மையோட இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு 7 நாளைக்கு ஒரு தடவை கொடுக்கலாம், 10 நாளைக்கு ஒரு தடவை கொடுக்கலாம். சம்மண் சரளையா இருக்கு அப்படின்னா 7 நாளைக்கு ஒரு தடவை கொடுக்கலாம். அந்த மாதிரி மட்டும் ஒரு கணக்கு வச்சுக்கலாம். பொதுவா நட்டதுக்கு அப்புறம் 2 மாதத்துல நல்ல ஒரு மூங்கில் குச்சியை நம்ம கவ கொடுத்து வச்சோம் அல்லது கயிறு கட்டி விட்டோம் அப்படின்னா பந்தல்ல இருந்து அது விரைவா ஏறி மேல போயிடுங்க. இந்த மேல ஏற வேண்டிய அந்த 2 மாத காலம் அல்லது அது படர்ந்து பூ தரக்கூடிய அந்த 2 மாத காலம் 60 நாளைக்குள்ள நம்ம என்ன செய்யணும்னா அதிக அளவுல, ஏன்னா இது வந்து தலைச்சத்தை விரும்புற ஒரு பயிர் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக ஒவ்வொரு குழியிலையும் மீனமிலம் வாரம் ஒரு முறை, ஒவ்வொரு தண்ணியோடையும் வாரம் ஒரு முறை 10 மில்லியாவது ஒரு தூர்களை கொடுக்குற மாதிரி பார்த்தலாம். 15 நாளைக்கு ஒரு தடவை 2 கையில அழுற அளவுக்குள்ள சாம்பல், அடுப்பு சாம்பலை அதோட தூர்ல தூவி மூடி தண்ணி கொடுக்கலாம். இந்த அமைப்பை நம்ம பண்றது மிகவும் சிறப்பானதுங்க. இப்படி பண்றப்ப நமக்கு பயிர் நல்லா மேலே ஏறி நல்லா படர்ந்து 10 அடிக்கு 10 அடியில படர்ந்து நிறைய கிளைகளோட வருங்க. இப்ப நம்ம இதோட தொழில்நுட்பம் என்ன அப்படின்னா, இந்த கோவக்கொடி மேலே ஏறி வந்து பந்தலை தொடர இடத்துல 4 கிளைகள் மட்டும் வச்சுக்கிட்டு மீதத்தெல்லாம் வெட்டி விட்டுறலாம். சரிங்களா? 4 கிளைகள் மட்டும் வச்சுட்டு மீதத்துல வெட்டிக்கலாம். இது ஏன் இதை சொல்றோம் அப்படின்னா, இலை அதிகமா அடர்ந்துச்சு அப்படின்னு சொன்னா பூச்சிகளோட பெருக்கம் அதிகமாயிடும், நமக்கு காய்களோட தரமும் நமக்கு செலவும் கூடும். சரிங்களா? அதனால ஒரு 4 குச்சி மட்டும் வச்சுக்கிட்டு மிச்சதெல்லாம் தட்டி விட்டுறலாம். இந்த விஷயத்த மட்டும் நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம். அடுத்து வந்து நல்லா படர்ந்து பூ வர்ற நேரத்துல கீழே தரையில எருக்கு கரைசல், நம்ம ஒவ்வொரு தூர்லையும் எருக்கு கரைசல் கொடுக்கறதோட பூ வந்ததுக்கு அப்புறம் எருக்கு கரைசலை அப்படியே டேங்க்ல ஊற்றி ஸ்ப்ரேயும் பண்ணலாம். இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் விவசாயத்தை பொறுத்தளவுல. இதை மட்டும் பார்த்துட்டோம்னா நமக்கு காய் வர்றது உறுதிப்படுத்தப்பட்டுரும். பொதுவாக இந்த நேரத்துல வந்து நம்ம நிலம் செம்மண் சார்லையோ மணல் நிலமா இருந்துட்டா பரவாயில்லைங்க. ஈழக்களியோ களிமண்ணோ அல்லது வந்து கலர் நிலமா இருந்தாலோ இதை நடுறத நம்ம தவிர்த்துக்கலாம். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இந்த செடி படர்ந்து வர்றப்ப நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, 60ஆம் நாள் பூக்குறதுக்கு என்ன நடக்கும்னா, நமக்கு சிம்பா நம்ம முடி அளவுல கொடி ஓடும். அந்த கொடியில இருந்து காய்கள் வரும், காயோட நுனியில பூக்கள் வரும். சரிங்களா? அந்த காய்களை நம்ம வாரம் ஒரு முறை அல்லது 5 நாட்களுக்கு ஒரு முறை நம்ம பறிக்கிற மாதிரி ஒரு அமைப்பை நம்ம பார்த்துக்கலாம். குறைஞ்சபட்சம் இது இப்போ நட்டதுல இருந்து 60ஆம் நாள்ல நமக்கு வருது அப்படின்னு சொன்னா, காய்கள் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அடுத்த 5 மாதங்களுக்கு காய்கள் வந்துகிட்டே இருக்குங்க. இது எதை பொறுத்தது அப்படின்னா, நம்ம கொடுக்கக்கூடிய ஊட்டச்சத்தை பொறுத்து அதிகமான எண்ணிக்கையில காய்கள் வரும். திருப்பி 7வது மாதம் முடிஞ்ச உடனே 8வது மாதத்துல நம்ம கவாத்து பண்ணணும். கவாத்து அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம இந்த தரையிலேருந்து எழுந்து பயிரை தொடுறப்ப இருக்கக்கூடிய அந்த 4 கிளைகள் தவிர வேற எக்ஸ்ட்ரா கிளை இருந்தாலும் அதையும் வெட்டி விட்டுறணும். அதே மாதிரி இந்த ஓடிய கிளைகள் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஓடிய கிளைகளையுமே செடிகளுக்கு மேல ஒரு 2.5 அடி நீளம் விட்டு வெட்டி விட்டுறணும். எல்லாத்தையுமே விட்டுட்டா அதுக்கப்புறம் ஒரு 25 நாள்லயே நமக்கு திருப்பி படர்ந்து காய் வர ஆரம்பிச்சிடும்.
அதுக்கப்புறமும் ஒரு 5 அல்லது 6 மாதம் நமக்கு காய் வருங்க. பொதுவா 1.5 வருஷம் அதான் வந்து சீசன். அந்த 1.5 வருஷத்துல ஹைபிரிட்ல நம்ம 2 தடவை நம்ம காய்கள் பறிக்கிறோம் 5 மாதங்களுக்கு. உதாரணத்துக்கு ஒரு வாரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு ஏக்கருக்கு 600 கிலோ கிடைக்குங்க. நல்ல கவனிச்ச நிலம்லாம் 1000 கிலோ வரலும் நம்ம பார்த்துருக்கோம். 600 கிலோ அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஒரு வாரம் 600 கிலோ அப்படின்னா 5 மாதம்னா 5 20 20 என்னன்னா 12 டன் உங்களுக்கு அந்த மாதம் அந்த 5 மாதங்கள்லயே வந்து பாத்தீங்கன்னா 12 டன் அளவுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. பொதுவா இதோட விலை குறைஞ்சபட்சம் 6 அதிகபட்சமா 30 ரூபா வரலும் இதோட ரேட்டு போகுது. அப்படிங்கிறப்ப சர்வசாதாரணமா எல்லா செலவும் போக ஒரு மாசத்துக்கு 40,000 ரூபாய் தெளிவா நிக்குங்க. குறைஞ்சபட்சம் அதிகபட்சம் 60,000 ரூபாய் நிக்கும். அதனால இது ஒரு நல்ல விவசாயம். ஆக்சுவலா பந்தல் விவசாயத்துல நம்ம கையில எடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு இதுங்க. இதுல நம்ம கவனிச்சுக்க வேண்டிய நோய் தாக்கம் அல்லது பூச்சி தாக்கம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பேன் வரும், சாறு உறிஞ்ச பூச்சிகள் வரும், வெள்ளை ஈ வரும், அப்புறம் வெள்ளை ஈயும் அந்த மாவு பூச்சியும் வரும். இது எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 5 இலை கஷாயம் வச்சுக்கலாம், 10 இலை கஷாயம் வச்சுக்கலாம், அக்னி அஸ்திரம் வச்சுக்கலாம். இதெல்லாம் நம்ம முன்னாடியே தயார் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த காலகட்டத்துல 15 நாளைக்கு ஒரு தடவை கொடுக்குறப்ப இந்த நோய்கள் பூச்சிகள்ல இருந்து நம்ம ஒரு பெரிய லாபத்தை எடுக்கலாம். பந்தல் காய்கறி அப்படிங்கறதுனால நமக்கு இந்த 5 இலை கஷாயம்லாம் கொடுத்தோம்னா ஒரு கசப்பு தன்மை பந்தல்ல இருந்துகிட்டே இருக்குங்க. அப்படிங்கிறப்ப எந்த ஒரு நோயும் நம்மளை தாக்காது, பூச்சிகளும் நம்மளை தாக்காது முடிஞ்ச அளவுக்கு. அப்படி ஒரு காலகட்டத்தை அப்படியும் மீறி வந்ததுன்னா அக்னி அஸ்திரம் கொடுக்கலாம். அக்னி அஸ்திரம் பூக்களையுமே அதிகமா நோயையும் பூச்சியும் கட்டுப்படுத்துறதோட அது பூ எடுக்கிறதுக்கும் உதவி செய்யும். சரிங்களா? இல்ல எனக்கு இந்த முறைகள்லாம் பிடிக்கல அப்படின்னா வெர்டிசிலியம் லக்கானி அப்படிங்கிற லிக்விட் வாங்கி வச்சுக்கலாம். முன்னாடியே 100 லிட்டர் தண்ணிக்கு 300 மில்லி வெர்டிசிலியமும் 100 மில்லி சூடோமோனாஸும் கலந்து அந்த கலந்த கலவைய 15 நாளைக்கு ஒரு முறை வர்றதுக்கு முன்னாடி தெளிச்சிடணும். இது ஏன் சொல்றேன் அப்படின்னா நம்ம செலவை பார்த்துட்டு நம்ம இதை செய்யாம விட்டுறக்கூடாதுங்க. ஏன் இதை சொன்னா வைரஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். வைரஸ் வந்து கிருமிகள் வந்து தரை வழியாவும் வரும், காற்றின் மூலமும் வரும். நம்ம நிலத்துல சின்ன சுள்ளரும்பு இருக்கு அப்படின்னா அதோட புத்தை நம்ம கண்டுபிடிச்சு அதுல சுடுதண்ணி ஊற்றி அதை அழிச்சணும். ஏன்னா அது இருந்தாலே வைரஸ் அதிகம் பரவும். அதனால அதை எடுத்து விட்டுறணும். அப்படி ஒரு காலகட்டத்துல நம்ம இந்த நோய்களை மட்டும் எளிமையா நம்மளுடைய இயற்கை முறையில பண்றப்ப இன்னும் நமக்கு உற்பத்தி செலவு வந்து ரொம்ப குறைஞ்சு லாபம் இன்னும் அதிகரிக்கும். சரிங்களா? நான் 60,000 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு சொன்னது வந்து இயற்கை விவசாயத்துல. பொதுவா 35,000 இருந்து 40,000 வந்து கெமிக்கல்ல சொல்லுவாங்க. 60,000 ரூபாய் நமக்கு அவ்வளவு லாபம் கிடைக்கும். வேற எந்த விதமான களைப்பெருக்கம் அதெல்லாம் இருந்தா கூட நம்ம அந்த 60 நாள் இருக்கு இல்லைங்களா, உடம்பு வளரக்கூடிய 60 நாள், அந்த டைம்ல மட்டும் நம்ம களை எடுத்துக்கிட்டோம்னா போதும். ஒரு தடவை தெளிவா களை எடுத்து நம்ம ஒரு நல்ல வட்டப்பாத்தி போட்டு வச்சுக்கிட்டோம்னாலே அந்த வட்டப்பாத்தியில நம்ம தெளிவான விஷயங்களை வாரம் கொடுக்கலாங்க. நம்ம கவாத்து பண்ணதுக்கு அப்புறமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வட்டத்துக்கு 5 கிலோ ஊட்டமேற்றிய தொழு உரம் போடலாம். சாம்பல் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். சாம்பலும் ஊட்டமேற்றிய தொழு உரம் கொடுக்க நமக்கு நல்ல லாபம் கிடைக்குங்க. எதுக்கும் இந்த வெள்ளை தாக்கத்துக்கு ஒரு பந்தலுக்கு ஒரு ஏக்கர் பந்தலுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 12 இருந்து 15 இடத்துல பாட்டில்ல ஓட்டை போட்டு கருவாட்டு பொறி நம்ம தொங்க விடலாம். அந்த பந்தல் உயரத்திலே நம்ம தொங்க விடலாம். அப்படி தொங்க விடுறப்ப நமக்கு வந்து எந்த விதமான வெள்ளை தாக்கமும் இல்லாத ஒரு நல்ல விஷயம் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. இதுல வேற பெரிய அளவுல நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. காய் பறிக்கிறது, அந்த காய் என்ன சைஸ்ல இருந்தா நமக்கு மார்க்கெட்ல நல்லா விக்குது அப்படிங்கறத மட்டும் நம்ம பாத்துக்கலாம். குறைஞ்சபட்சம் வந்து ஒரு நம்ம நடுவிரல் உயரத்துக்குள்ள நல்ல வாலிப்பான காய்கள் இருக்கிறது பொதுவா இன்னைக்கு மார்க்கெட்ல விரும்பப்படுது. ஏன்னா அது வந்து சீக்கிரம் வெட்டி சமைக்கிறதுக்கு உபயோகப்படும் அப்படிங்கறதுனால அது பண்ணலாம். இதுல இன்னொரு கேள்வி என்ன கேட்பாங்கன்னா, நாட்டுக்காய் நல்லதா ஒட்டுக்காய்க்கு நல்லதா? நாட்டுக்காய்ங்கிறது கொஞ்சம் கசப்பு தன்மையோட இருக்குங்க, முழு உருளை கிடைக்காது. அதனால முடிஞ்ச அளவுக்கு நாட்டுக்காயை தவிர்த்துக்கலாம். ஒட்டுக்கண்ணு போடுறது ரொம்ப நல்லதுங்க. அடுத்து வந்து இதுல ஊடு பயிர் போடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஊடு பயிர் தாராளமா போடலாம். ஏன்னா அது அந்த பந்தலுக்குள்ள வரக்கூடிய அளவிலான ஊடு பயிர்கள் எதுவா இருந்தாலும் நம்ம செய்யலாங்க. இந்த 1.5 வருஷத்துக்கு அப்புறம் இதை எடுத்ததுக்கு அப்புறம் பீர்க்கங்காய் போடலாம், அவரைக்காய் போடலாம்,
புடலங்காய் போடலாம். அதெல்லாம் நல்ல விவசாயமா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கோவக்காய்க்கு அப்புறம் 1.5 வருஷத்துக்கு அப்புறம் இப்ப ஒரு சில பகுதிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா திராட்சை போடக்கூடிய பகுதிகளில் கோவக்காய் போடுவாங்க. அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2வது கவாத்து பண்றோம் பாத்தீங்களா, அந்த 6-7 மாசத்துக்கு அப்புறம் அதை வந்து செய்ய மாட்டாங்க. அப்போ முழுசா செடியை தூக்கிட்டு அந்த செடி வச்சிருக்கிறப்பே, அந்த கோவக்காய் வந்துட்டு இருக்கப்பே வந்து திராட்சையும் நட்டு விட்டுருவாங்க. அப்ப அது தூர் பிடிச்சு மேல ஏறி வந்து இதை தொடும்போது, பந்தலை தொடும்போது நம்ம இந்த கோவக்காயை அழிச்சிருவாங்க. அந்த மாதிரி கூட செய்யறாங்க. அதனால நமக்கு வந்து இரட்டை பயிர் கிடைக்க வாய்ப்பா இருக்குங்க. சரிங்களா? இது ஒரு நல்ல விவசாயம். பந்தல் போட்டோம்னா குறுகிய காலத்துல மாசம் 60,000 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா ஒரு 2.5 லட்சம் ரூபாய் 5 மாதங்கள்ல கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. இந்த விவசாயம் மற்ற விவசாயங்களை காட்டிலும் எளிமையான, நம்ம செய்யறதுக்கான ஒரு நல்ல விவசாயம். எப்படி சின்ன வெங்காயம் போட்டா நமக்கு ஒரு பம்பர் கிடைக்குதோ அது மாதிரி இது ஒரு பம்பர் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. எதுவும் இதை பத்தி மேலும் விவரம் வேணும்னா கேளுங்க. நன்றி.